நண்பர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்களின் முயற்சியால் தமிழகத்துக்கு மீண்டும் ஃபோர்ட் கொண்டு வந்துருவோமா? மீண்டும் தமிழகத்துக்கு வருது ஃபோர்ட் நிறுவனம். வந்துட்டேன்னு சொல்லு, எப்படி போனனோ அப்படியே திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி இப்போ மறுபடியும் கம்பேக் கொடுத்திருக்கு ஃபோர்ட் நிறுவனம். இந்த நண்பர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்களின் முயற்சியால் தமிழகத்துக்கு மீண்டும் ஃபோர்ட் கொண்டு வந்துருவோமா? இதன் மூலமா 2500 3000 பேருக்கு மீண்டும் வேலை வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஃபோர்ட் நிறுவன அதிகாரிகளை முதலமைச்சர் சந்திச்ச 2 நாட்கள்ல இப்படி ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. சென்னை அடுத்த மறைமலை நகர் பகுதியில பிரம்மாண்டமா ஃபோர்ட் நிறுவனத்தினுடைய தொழிற்சாலை செயல்பட்டு வந்துச்சு. இங்கிருந்து கார்கள் உற்பத்தி செய்யப்பட்டு இந்தியாவிலும் விற்பனையாகிட்டு வந்தது, வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்துச்சு. இந்த நிலையில தான் கடந்த 2021ஆம் ஆண்டு ஃபோர்ட் நிறுவனம் தங்களுடைய தொழிற்சாலையை மூட போறதா தெரிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து குஜராத் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை மூட போறதா அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி குஜராத் தொழிற்சாலை விற்கப்பட்டதா கூறப்படக்கூடிய நிலையில மறைமலை நகர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தொழிற்சாலையை டாடா வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து JSW குரூப்பும் வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இந்த நிலையில தான் இப்போ ஃபோர்ட் மறுபடியும் கம்பேக் கொடுத்திருக்காங்க. தமிழக முதலமைச்சர் இது தொடர்பான பதிவையும் வெளியிட்டிருந்தாரு. அமெரிக்கா பயணத்துல ஃபோர்ட் நிறுவனத்தினுடைய அதிகாரிகளை சந்திச்சிருந்தாரு முதலமைச்சர். அதை தொடர்ந்து தான் ஃபோர்ட் நிறுவனம் மறுபடியும் தமிழகத்துக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு. இதை உறுதி செய்யும் விதத்துல ஃபோர்ட் நிறுவனம் இப்போ இதை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. மறுபடியும் ஃபோர்ட் இந்தியாவுக்கு வரப்போகுது. ஆனா இந்த தடவை வெறும் ஏற்றுமதி மட்டும்தான் பண்ண போறதா சொல்லியிருந்திருக்காங்க. அதாவது இங்க கார்கள் உற்பத்தியாகக்கூடிய கார்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும், இந்திய சந்தையில விற்கப்படாது அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இத ரொம்பவே சந்தோஷத்தோட பகிர்ந்திருக்காரு தொழில்துறை அமைச்சர் டாக்டர் TRB ராஜா அவர்கள். இந்த நண்பர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்களின் முயற்சியால் தமிழகத்துக்கு மீண்டும் ஃபோர்ட் கொண்டு வந்துருவோமா? Let's see, hopefully very soon. முதலமைச்சருடைய தொடர் முயற்சியால மீண்டும் தமிழகத்துக்கு ஃபோர்ட் நிறுவனம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியான செய்தியும் பகிர்ந்திருக்காரு. இப்படி ஃபோர்ட் நிறுவனம் தொடங்கப்படுறதை தொடர்ந்து தமிழகத்துல 2500 3000 வேலை வாய்ப்புகள் ஃபோர்ட் நிறுவனத்தின் மூலமா உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இதன் மூலமா தமிழகத்தினுடைய GDPயும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்படி 2022ல மூடப்பட்ட ஃபோர்ட் நிறுவன தொழிற்சாலை மறுபடியும் திறக்கப்பட இருக்கு. இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துட்டாங்க. இதுக்கான லெட்டர் ஆஃப் இன்டென்ட்டையும் தமிழக அரசுக்கு கொடுத்திருக்காங்க ஃபோர்ட் நிறுவனம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளுக்கு மறக்காம பிஹைண்ட் உட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.